வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நெட்வெப் அப்படின்ற ஒரு கம்பெனி, ஏஐ ரிலேட்டடான கம்பெனி 13% ஒரே நாளில் ஏற்றம் கொடுத்துச்சு. அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஏன் சார் இந்த ஸ்டாக் ஏறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம், டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஒரு கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் இருக்குது. நீங்கள் போய் சார்ட்டை பார்க்கலாம். நெட்வெப் அப்படின்ற ஸ்டாக் வந்து கப் வித் ஹேண்டில் பேட்டர்னில் இருந்தது. கிளியரான ஒரு பிரேக் அவுட்டை இப்போ தான் கொடுத்துருக்கு. அதனால் ஸ்டில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் ரேலி வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உலகளாவிய லெவலில் இந்த ஏஐ நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ். அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேஞ்ச் நான் சொல்கிறேன். ஆந்த்ராபிக்ன்ற அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட $65 பில்லியன் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஃபண்டு ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஃபண்டு ரைஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஏஐயோடைய வேல்யூஷனை விட அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு டைமாக முதல் தடவையாக அவங்க ஓப்பன் ஏஐயோடைய வேல்யூஷனை தாண்டி ஆந்த்ராபிக் வந்து மேலே வருது. ஓகே. அவங்க வந்து $65 பில்லியன் வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்க ஓப்பன் ஏஐயை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஃபண்டு ரைஸ் பண்ணியாச்சு. அடுத்து வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஸ்டண்ட்டாக நடந்துக்கிட்டே வருது. என்ன பண்ணாங்கன்னா, கிளாடு ஓப்பஸ் 4.8 அப்படின்ற அந்த மாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்கிரேடேஷன் வந்து கண்டினியூவாக நடந்துக்கிட்டே வருது. இதுக்கு அடுத்தது ஒன்று போட்டிருக்கிறாங்க, அடுத்த அப்டேஷனும் வந்து போட்டாங்க. மைத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து கம்மிங் வீக்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிளாடு ஓப்பஸ் 4.8 அப்படின்ற இந்த ஒரு அப்டேஷன் நடந்திருக்கு. அடுத்தது மைத்தோஸ்ன்ற அடுத்த அப்டேட் ஒன்று முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த அப்டேட்டுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் டேட்டா வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது அதை விட பெருசுங்க. மூணாவது கொடுக்க போகிற டேட்டா. இப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்தா அதுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். 2 பெரிய ஆளுங்க சேர்ந்து நடித்தா அந்த மாதிரி என்விடியாவும் மைக்ரோசாஃப்ட்டு கொலாபரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அடுத்தது கிளாடு, ஆந்த்ராபிக்கு, அமேசான், என்விடியா இவங்க கொலாபரேஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு ஏஐ டிவிஷனை வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஓகே. பயங்கரமாக ஃபண்டு போகுது, வேல்யூஷன் அதிகமாகிட்டே இருக்குது. அதுவும் ஆந்த்ராபிக்கு எப்போ ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டேட்டாவும் வரல. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஆந்த்ராபிக் ஐபிஓ எப்போ வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அந்தளவுக்கு அவங்களும் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே. எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த E2E என்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், எண்ட் டு எண்ட் பிஸ்னஸ்லேயும் இவங்க இப்போ இந்த என்விடியா, அமேசான் கூட காம்பினேஷனில் வரப்போகிறது வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதோடைய கம்ப்ளீட் டேட்டா வரல. டெக்னிக்கலாக எனக்கும் வந்து பெருசாக அதை பற்றி தெரியல. இன்னும் நான் அப்டேட் எடுத்துக்கல. பட் இதெல்லாம் ஹெட்லைன்ஸ். ஓகே. அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் ஏஐயோடைய வேல்யூஷனை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டைமாக. அது இல்லாமல் கொலாபரேஷன்ஸ் பெரிய பெரிய கம்பெனி கூட வந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஏஐ இண்டஸ்ட்ரீஸுடைய இந்த வளர்ச்சி வந்து நம்மளுடைய இந்தியாவிலையும் அது பிரதிபலிக்கும். ஓகேவா. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த நெட்வெப் கம்பெனி. அதெல்லாம் வந்து ஏறினது. ஓகே. இன்னும் சில கம்பெனிகள்லாம் இருக்குது. அந்த கம்பெனிகள்லாம் வந்து ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் கப் வித் ஹேண்டில் பேட்டர்னும் வந்திருக்கு. ஸோ அப்படின்றப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அதிகப்படுத்துது. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து மேஜர் ரீசன் ஏஐயில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே. இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை பதிவு பண்ணிடுங்க. இந்த தகவல் வந்து எனக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்டை பதிவு பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கான லிங்க்கு. நம்மளோட டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டெலிகிராம் தான். நன்றி, வணக்கம்.